அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேத்ஸ் அண்டர் டே பிளான்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு 88 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த 88 சம்ஸ் பார்த்துட்டோம்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இந்த 88 சம்ஸை மட்டும் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு டாபிக்கான வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு 50 கொஸ்டின்கான டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டெஸ்ட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 28ஆம் தேதி காலையில 7 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு 50 கொஸ்டின்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆயிடும். அப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம்னா ஈவினிங் 7 மணிக்கு அப்டேட் ஆகும். அவ்வளவுதான். ஜஸ்ட் உங்களுக்கு 50 கொஸ்டின்கான பிடிஎஃப் பார்த்துட்டோம்னா 28ஆம் தேதி காலையில 7 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்டேட் ஆயிடும். அடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம்னா ஈவினிங் 7 மணிக்கு அப்டேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க இந்த 50 கொஸ்டின் மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஆன்சர் கீ கொடுக்கும்போது அதை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டெஸ்ட் பார்த்தோம்னா 28ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த டாபிக் பார்த்துட்டோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அப்ப 28ஆம் தேதி டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்ப உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்டேட் ஆகும். அப்ப அடுத்த நாள்ல இருந்து நம்ம டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்துட்டோம்னா மேத்ஸ் அண்டர் டே பிளான்ல உங்களுக்கு ஒரு 2 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப இந்த 2 டாபிக்கும் நம்ம ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இவ்வளவு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்டா போயிடும். அதனால என்ன பண்ணலாம்னா டெய்லியும் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம டெய்லியுமே சால்வ் பண்ணலாம். இதே போல ஒவ்வொரு டாபிக்கும் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து டெய்லியுமே அந்த சம்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது 100 டேஸ்ல நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடும். நம்ம கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணாமே ஆன்சர் சொல்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். ஸோ 100 டேஸ் இதை மட்டும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணோம்னா போதும். நம்ம மேத்ஸ்ல ஈஸியா 25 out of 25 ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான்.